அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி அப்பன் முருகன் என்ன சொன்னார் அப்படின்னா, இறைவனுக்கு தேவை உண்மையான பக்தியும் உண்மையான அன்பு தாங்க. இறைவனுக்காக நம்ம செலவுலாம் பண்ண வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச செய்வாங்க. நம்ம உடலை வருத்திக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அன்பு கட்டுறோமோ அந்த அன்பை இறைவன் ஏற்றுக்குவான். நம்மளால் முடிஞ்ச செய்யலாங்க. என்ன அப்படின்னா, இப்போ 48 நாள் விரதம் இருக்கிறது, 21 நாள் விரதம் இருக்காங்க, பாத யாத்திரை போவாங்க, கிரிவலம் வருவாங்க. இதெல்லாம் என்னென்னா, இந்த கிரிவலம் பாத யாத்திரை சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியமாங்க. அதுதான் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் இந்த மாதிரி கிரிவலம் போகிறது, பாத யாத்திரை சொல்கிறது, விரதம் இருக்கலாம் புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது உண்மையாக நடந்ததுங்க. இப்போ விரதம் இருக்கிறவங்க எனக்கு விரதம் இந்த பலன் கிடைக்கலையே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக விரதம் இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கீங்கன்னா அந்த 40 நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றும். நான் உண்மையாக நடந்தது சொல்கிறேங்க. நான் முதல்ல அப்பன் முருகனுக்கு நான் 48 நாள் விரதம் வந்தேன். என்ன அப்படின்னா, அப்பன் முருகனை நான் பார்க்கணும், எனக்கு காட்சி கொடுப்பா முருகா அப்படின்னு சொல்லி நான் விரதம் வந்தேன். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இதே முகம் மாதிரி ஒருத்தர் நான் விரதம் இருக்கிறேன். 40 நாள் விரதம் முடிச்சிட்டேன். அந்த விரதம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முடியுதுங்க. அதிசயம் பாருங்கள், 40 நாள் விரதம் செவ்வாய்க்கிழமை முடியுது. அன்றைக்கி நாங்கள் பழனிக்கு போகிறோங்க. பழனிக்கு கூட நான் போகலை, பஸ்ஸு ஏறி காங்கேயத்தில் நிற்கிறேங்க. காங்கேய பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க யாசம் காவி கலர் வேஷ்டி கட்டி யாசை வாங்க வந்தாங்க. அவங்க காசு கொடுத்தோம். என் பிள்ளை 2 பேரும் கொடுத்தாங்க. என் பிள்ளைகிட்ட தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு என் பாப்பா கிட்ட காசு 20 ரூபா வாங்கிட்டாங்க. அவங்க யாசை வாங்குறாங்க, வேறு யார்கிட்ட வாங்கியிருந்தானா அங்கேயே நின்றுருப்பாங்க. ஆனால் அந்த காசை வாங்கிட்டு அவர் எங்கிட்டு போனானே தெரியலைங்க. அவர் பார்த்திங்கன்னா 2 சடை சுருட்ட முடி, காய் வேஷ்டி கட்டி முருகன் மாதிரி இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நான் முருகனை பார்க்கணும், முருகா எனக்கு காட்சி கொடுன்னு சொல்ல தான் நான் முதல்ல அப்பன் முருகனுக்காக விரதம் இருந்தேன். விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போனோம். பழனிக்கு போகிற அந்த 40 நாள் முடியும் போது அன்றைக்கி கோயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க. சாமி கும்பிட்டுட்டு பழனி அடிவாரத்தில் இருந்துட்டு வந்துட்டேங்க. என் பிள்ளைங்கள்லாம் கடைக்கு போயிட்டாங்க. நான் அங்கனுக்குள்ளே நிற்கிறேங்க. எனக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எப்போவுமே எங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா, ஒரு என்ன ஸ்வீட்டோ இல்லை பிஸ்கட்டோ இல்லை கொய்யாப்பழம், ஆப்பிள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சாலும் முதல்ல நான் இறைவனுக்கு கொஞ்சோண்டு பூஜை ரூமில் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்பொழுதுமே சரி, அந்த பாசம் அந்த அன்பு எனக்கு இருக்கிறனால தான் பாருங்கள், சாமி கும்பிட்டு பழனி அடிவாரம் விட்டு தாண்டி நாங்கள் வந்துட்டோம். அடுத்து பஸ் ஏறி ஊருக்கு தான் போகிறோம். அப்போ அங்கனுக்குள்ளே கொய்யாப்பழம் நிற்கிது. ஒரு அம்மா இந்தாங்க கொய்யாப்பழம் பிடிங்கிறாங்க. அந்த கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு நான் அந்த பழனி அடிவாரத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. பழனி அடிவார பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதரும் அம்பாளும் இருப்பாங்க. அந்த கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு இப்படின்னு திரும்பினேங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி சிவன் இருக்கார். சிவன் கோயிலுக்கு நீங்கள் பழனி அடிவாரத்துக்கிட்ட போனீங்கன்னா பாருங்கள், நல்லா அன்னைக்குள்ளே சிவன் இருக்கார். அந்த கொய்யாப்பழத்தை கொண்டு போய் நாங்கள் வச்சேங்க. நான் என்ன கேட்டேனோ முதல்ல 40 நாள் விரதம் அந்த விரதத்தோடு சேர்த்து இன்னொன்று கேட்டேன். அதையும் அப்பன் முருகன் கொடுத்தாருங்க. ஸோ கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் விரதத்தை கடைபிடிங்க. இறைவன் மீது வச்சுருக்க நம்பிக்கை, நம்ம உயிர் மூச்சுள்ள வரை அந்த நம்பிக்கையை வச்சுருங்க. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. 40 நாள் விரதம் இருந்தேன். நான் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முடியுது. அன்றைக்கி நாங்கள் பழனிக்கு போகிறோம். பழனிக்கு சாமி கும்பிட்டு கோயிலை விட்டு வாசலை விட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு கொய்யாப்பழம் வாங்கினேன். நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இறைவனுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதை கொண்டு திரும்பி பார்க்கறே சிவன் இருந்தார். அவரை கொண்டு போய் வைக்கலான்னு நான் போனேங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அன்றைக்கி கொடுத்தாரு. மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு. ஸோ இறைவன் மேலே இருக்க நம்பிக்கையை என்றைக்கும் முருகன் மீது இறைவன் மீது வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம உயிர் மூச்சுள்ள வரை அந்த நம்பிக்கையை வச்சுருப்பேங்க. கண்டிப்பாக விரதத்திற்கான கண்டிப்பாக பலன் உண்டு. 21 நாள் விரதம் இருக்கவங்க, 48 நாள் விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நான் அனுபவிச்சு நான் சொல்கிறேங்க. நானே சாட்சி சொல்கிறேன். முருகனை நம்பியவர் என்றைக்கும் கைவிடப்படார். முருகன் இருக்கிறார். முருகனை நம்புகிறவங்க முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நம்மளை கடைசி நம்ம உயிர் மூச்சில் வரை இறைவன் மீது இருக்க நம்பிக்கையை வச்சுருங்க. கண்டிப்பாக வீண் போகாது. அப்பன் முருகன் இருக்கிறார். சிவனை பிடிக்கிறவங்க திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலையார் பாருங்கள். அண்ணாமலையார் நினைத்தாலே முக்தி. அண்ணாமலையார் இருக்கிறார். ஸோ இறைவன் மீது இருக்க நம்பிக்கையை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓம் நம சிவாய. குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. ஓம் முருகா.